நந்தகுமார் சார் உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தாவேக அரசுக்கு எதிராக பல அழுத்தமான கேள்விகளை அரசியல் கட்சிகள் முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். டெல்லி வரை சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏன் மேகதாது விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேசவில்லை? கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக அண்மையில் பொறுப்பேற்ற DK சிவகுமார் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து அனுமதி கேட்கிறார். முறைப்படி டெல்லி சென்றக்கூடிய முதலமைச்சர் அதே குறிப்பிட்ட நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட்டு இருக்கலாமே என்ற கேள்வியும் அரசியல் கட்சியின் தலைவர்கள் வலுவாக வைக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் முதலமைச்சரோ தமிழக அரசோ உங்களுடைய பார்வையில்? இது என்னைக்குமே ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்புறது வழக்கமான ஒண்ணுதான். இதை ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு கேக்குதா யோகேஸ்வரன் நான் பேசுறது? ரெண்டா இதை நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா, ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய கடலூர் ஹைட்ரோ கார்பன் ப்ராப்ளம், ரெண்டாவது மேகதாது பிரச்சனை. இப்போ மேகதாது பிரச்சனைக்கு டெல்லிக்கு போயிட்டு பேசலன்னு சொல்றதே ஒரு அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டு தான். ஏன்னா போன தடவை ஐயா முதலமைச்சர் அவர்கள் பிரதம மந்திரி அவர்களை டெல்லியில போய் சந்திக்கும் போது இந்த மேகதாது அணையை பற்றி தான் பிரதானமான டிஸ்கஷனே அங்கே நடந்தது. அது டிஐபிஆர் வெப்சைட்ல போய் அவர் என்ன பேசினாருங்கிறதெல்லாம் மக்கள் கிட்ட பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஸோ அப்போ இன்னைக்கு கர்நாடகாவுக்கு போனவர் ஏன் சிவகுமாரை பார்த்து அங்க பேசலன்னா, நீங்க சிவகுமார் அங்க பஞ்சாயத்து பண்ற இடத்துல இல்ல. இப்ப நமக்கு பஞ்சாயத்து பண்ணி முடிக்க வேண்டியது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், CWS கூடிய அந்த துறை தான் நமக்கு பதில் அளிக்கணும். இல்லைனாலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நம்ம எடுப்போம். அப்ப இன்னைக்கு சிவகுமார் அவர்களை போய் நம்ம பார்த்துக்கிற கட்டாயம் இல்லை. அதே இன்னொரு படி பார்த்தீங்கன்னாக்கா, இதே திமுக போன தடவை இந்த தேர்தலுக்கு முன்னாடி அதே சிவகுமாரை கூட்டிட்டு வந்துதான் இங்க பிரதான தேர்தல் பிரச்சாரமே திமுக ஆதரவா அவங்க. சரி நந்தகுமார், உங்க ஆடியோல சில இடையூறு இருக்கு, நான் திருப்பி நான் உங்ககிட்ட வரேன். இப்போ நவம்பர் 13, 2025 டிஎம்கே அப்ப இந்த மேகதாது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க ஃபைல் பண்ண பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்க. இது ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜா இருக்குது, அவங்க டெக்னிக்கல் ரிவ்யூவே இன்னும் முடிக்கலன்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு டிசம்பர்ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட, முதல்வராக வந்ததுக்கு அப்புறம் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, காவிரி அந்த நம்ம பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்டலாம் பேசி என்ன மாதிரி லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் அதன் குழுவினுடைய அடிப்படையில் இன்னைக்கு முதல்வர் ஐயா கிட்ட போய் அந்த பெட்டிஷன் மேகதாது பத்தி அவர் அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு பிரதம மந்திரி கிட்ட கொடுத்திருக்காரு. அதனால ஐயா ரவீந்திரன் சொல்ற மாதிரி இந்த ஆட்சியாளர்களுக்கு இதை பத்தி தெரியுமாங்கிறது அது ஏற்புடைய வாதம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்னைக்கு இருக்கக்கூடிய கடலூர் ஹைட்ரோ கார்பனை பத்தி இது ஆதரிச்சு பேசுறவங்களுக்கும் எதிர்த்து பேசுறவங்களுக்குமே முதல்ல புரிதல் இருக்காங்கிறது இரண்டாவது கேள்வி. என்ன ஒண்ணுன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த HOEC இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி கொடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் சப்மிஷன் ஏற்கனவே இந்த ஹைட்ரோ கார்பன் வெல்ஸ் PY1ங்கிற ஆஃப்ஷோர் கேஸ் ஃபீல்டு இருக்கு. அந்த கேஸ் ஃபீல்டு எங்க இருக்குன்னா, இப்ப சொல்ற மாதிரி இதே பரங்கிப்பேட்டையில இருந்து 18 கிலோமீட்டர்ல தான் அந்த கேஸ் ஃபீல்டு இருக்கு. ஏற்கனவே அதுல 4 கிணறுகள் செயல்பாட்டுல இருக்கு. இது எப்ப இருந்து செயல்பாட்டுல இருக்குன்னா, 2006-7 எக்ஸ்ப்ளோரேஷன் முடிஞ்சு அன்றைக்கு இருந்த திமுக அமைக்கப்பட்டு, திமுக ஆட்சி முடிஞ்சு, அதிமுகவினுடைய 10 ஆண்டு காலம் முடிஞ்சு, திமுகவினுடைய கடந்த 5 காலம் முடிஞ்சு, கடந்த 16 வருடமாக இந்த 4 கிணறுகள் அங்க பங்கன்ல இருக்குது. அதனுடைய பீக் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2.5 MMD CMD சொல்லுவாங்க. ஐயா ஒரு நிமிஷம் ரவீந்திரன், நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் தலையாட்டலாம் நீங்க. அப்போ இதனுடைய கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுல க்ரூட் ஆயில 85% நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், நேச்சுரல் கேஸா 50% இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த HOEC ப்ரொபோசலை பார்த்தோம்னா, அந்த 4 கிணறு ஏற்கனவே இருக்கக்கூடிய கிணறுகள் 2.5 MMS CMD ப்ரொடக்ஷன் இன்னைக்கு 0.9 குறைஞ்சு போச்சு. இந்த 4 கிணறுகள் அப்ப பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 2 to 3% நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஏன்னா எந்த இயற்கை நேச்சுரல் கேஸும் பாத்தீங்கன்னா அதனுடைய பிரஷர் குறைய அதனுடைய ப்ரொடக்ஷன் குறையும். அந்த மாதிரி குறைஞ்சு போனனால இப்ப வெறும் 1% கீழே இந்த 4 கிணறுகளுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இது இன்னும் 4 கிணறுகள் அதே இடத்துல, அப்போ இந்த PY1ங்கிற இந்த ஆஃப்ஷோர் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்
பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 75 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. அப்போ இவங்க ஏற்கனவே குறைஞ்சு போன கிணறுகளுக்கு பதிலா அந்த உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு மறுபடியும் 4 கிணறுகள், இது வந்து அந்த பகுதியிலேயே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபீல்ட்லயே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அந்த பர்மிஷன் கேட்கறாங்க. திரு நந்தகுமார், இல்ல அது புரியுது. ஆனா விவசாய சங்கங்களோ அரசியல் கட்சியினுடைய பிற தலைவர்களோ சொல்லக்கூடியது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை 2 நாட்களுக்கு முன்பே இந்த செய்தி வெளியாகிவிட்டது. இந்த திட்டம் வேண்டாம் என்பதுதான் தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்றால் அரசு சார்பில் இதற்கு அனுமதி நாங்கள் கொடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி விவசாயிகள் மத்தியில் அறிவிக்க வேண்டியதுல என்ன தாமதம் இருக்கு? குறைந்தபட்சம் விவசாயிகளாவது பெருமூச்சு விடுவார்களே அப்படின்ற கேள்வி தானே கேட்கிறாங்க. அந்த கேள்வி நியாயமா தானே இருக்கு. தாவேகா அரசுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம் என்றால் இதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க போவதில்லை அப்படின்றத வெளிப்படையா சொல்வதில் என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்கிறாங்க. இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். நம்ம வந்து இப்ப தாவேகாவை விட நம்ம புரிதல்ல நம்ம என்ன இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசினோம்னா விவாதத்துக்கு கரெக்டா இருக்கும். இது ஆன்ஷோர் ப்ராஜெக்ட் இல்ல, எந்த விவசாய நிலத்திலையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபத்துல எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இல்ல. இது ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட். கடல்ல இருந்து பரங்கிப்பேட்டையில இருந்து 18 கிலோமீட்டருக்கு உள்ளார. இது புது ப்ராஜெக்ட் இல்ல, ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறது. 2009 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல விவசாயிகளை விட இந்த இடத்துல வாழ்வாதாரம் யாருக்கு இந்த ப்ராஜெக்ட்னால அதிகமா பாதிக்கப்படும்னா மீனவர்களுக்கு. அப்ப அந்த மீனவர்கள் வாழ்வாதாரம் எந்த மாதிரி இருக்க போகுது? அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த கடல் உயிரினங்கள் வாழக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்பட போகுது? நேச்சுரல் ஃபானா அண்ட் ஃப்ளோரா எப்படி வந்து பாதிக்கப்பட போகுது? அப்ப இதையெல்லாம் தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணமே ஒழிய இது விவசாய நிலத்துல எடுக்க போறது இல்ல. இது வந்து ஆஃப் ஷோர்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ப்ராஜெக்ட பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து இப்ப ஏற்கனவே அந்த 4 கிணறுகள்ல இருந்து 57 கிலோமீட்டர் கடலுக்கு அடியில பைப்லைன் போட்டு இது வந்து திருக்கடையூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை பெருமா நல்லூருங்கிற ஆன்ஷோருக்கு கொண்டு வந்து அந்த கேஸ் எல்லாம் சுத்திகரிப்பு செய்யப்படுது. நேச்சுரல் கேஸ் ப்ராசஸிங் சென்டர் வந்து இன்னைக்கு வந்து திருக்கடையூருக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. அப்ப இது ஏற்கனவே நடைமுறையில இருக்கக்கூடியது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம் தான். ஆனா அந்த திட்டத்துல கூடுதலா ஒரு கிணறு அமைக்கப்படும் போது அதற்கான அனுமதி தமிழக அரசிடம் கேட்கிறார்கள் அந்த நிறுவனமானது. ஏன் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அதே 18 கிலோமீட்டர் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளுக்குள்ள வரக்கூடியது. தமிழ்நாடு அரசு இது ஒரு புது திட்டம் தான். 5வது ஒரு கிணறு அமைக்கப்படும் போது அது ஒரு புதுவிதமான திட்டம் தான். அதற்கான அனுமதியை கேட்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுக்க போகிறதா இல்லையா? இல்லை என்றால் அதை ஏன் தயக்கம் காட்டாமல் அறிவிப்பதற்கு கால தாமதம் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. நான் அதை தான் உங்கள்கிட்ட கேள்வியாக முன்வைக்கிறேன். சொல்லுங்க சொல்ல வரீங்க, குறுக்கிட்டீங்க, வாங்க. யோகேஸ்வரன், நம்ம கேட்ட கேள்வி வந்து அது முடியறதுக்குள்ள எனக்கு கட் ஆயிடுச்சு. அதாவது நான் திருப்பி ரீட்ரேட் பண்றேன். 2009 இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கு. அப்ப இது வந்து இவங்க சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மீன் பாதுகாப்பு, இது எல்லாமே வந்து இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டடி வந்து. சார் ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க சார் ப்ளீஸ். பணிகள் ஆரம்பிக்கல, செயல்பாட்டுல இல்ல சார். ஒரே நிமிஷம் சார். ரவீந்திரன் சார், நீங்க இதை எடுத்து படிங்க சார். PY1 ஸ்கீம்னா என்னன்னு படிங்க சார். ரவீந்திரன் சார், என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் சார். நீங்க வந்து பேசும்போது கட்டாயமா விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் நம்ம வந்து அதை போராடுறோம் சார். இது வந்து வேளாண் மண்டலத்துக்குள்ளார வர்றது கிடையாது சார். தயவு செய்து கருத்தை பதிவு பண்ணாதீங்க. நிறைய படிச்சிருக்கோம். இல்ல சார், கடலோர பகுதிகளில் சொல்றேன். நீங்க இந்த ஏற்கனவே புறப்பணி பணிகள் அமைக்கவில்லை, அமைக்க அனுமதி கிடைக்கவில்லை. சார் நிலப்பரப்புல தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் PY1 னா என்ன சார்? நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் நிலப்பரப்புல நேச்சுரல் கடலோர பகுதிகளில் இன்னும் எடுக்கல சார். இல்ல சார், அப்ப நீங்க தெரியாம பேசுறீங்க சார். PY1 ஆஃப்ஷோர் கேஸ் ஃபீல்ட்னு போய் படிங்க சார். நீங்க தெரியாம பேசுறீங்க சார். இது நிலத்துல எடுக்குதுன்றீங்க சார். நிலப்பரப்பில் எடுக்கப்பட்ட துறப்படை கிணறுகள் மூலமாகத்தான் எண்ணெய் எடுக்கப்படுகிறது, எரிவாயு எடுக்கப்படுகிறது. அது கடலூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு கிணறு புவனகிரியில மட்டும் தான் எடுக்கிறாங்க. மற்ற 3ஐயும் நாங்க முடக்கி வச்சிருக்கோம். சரி, ப்ராஜெக்ட்ங்க ஐயா. இது புவனகிரியில மட்டும் தான் எரிவாயு எடுக்கப்படுகிறது. ரவீந்திரன், நந்தகுமார் முடிக்கட்டும். ரவீந்திரன் நான் வரேன். நந்தகுமார் முடிச்சிட்டு. ரவீந்திரன் காத்துருங்க. இது பார்க்கக்கூடிய நேயர்கள் PY1 ஆஃப்ஷோர் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டுன்னு போயிட்டு அவங்க சர்ச் பண்ணி படிக்கட்டும். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லட்டும். நான் என்னுடைய தகவல் தப்பா இருந்தா நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சரி, நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த கடந்த 16 வருடமாக இது இயங்கிட்டு இருக்கும் போது இதுல இருந்து என்ன ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டடி இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க முந்தைய அரசுகள்? அப்ப ஏதாவது இது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ப்ராஜெக்டா? மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிச்சிருக்கா? கடல் வாழ் உயிரினங்களை பாதிச்சிருக்கா? என்விரான்மெண்டல பாதிச்சிருக்கா? அப்ப இது எல்லாமே
இந்த PY1 ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடியே இத்தனை ஸ்டடீஸும் அவங்க பண்ணிருப்பாங்க. அப்ப இதுல இல்ல நந்தகுமார், இப்ப இல்ல நான் உங்களுடைய வாதத்துக்கே வரேன். இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கிணறுகள் மூலமா பாதிப்பு ஏற்படுது, அலையாத்தி காதுகள் பாதிப்பு ஏற்படுது, மீன்வள பாதிப்புகள் ஏற்படுது. இந்த பாதிப்புகள் எல்லாம் இன்னும் அதிகரிச்சிடக்கூடாது, அதற்கு தாவேக அரசு இதற்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு தான் கேட்கிறாங்க. ஏற்கனவே எவ்வளவோ ஸ்டடி பண்ணியிருந்தாலும் கூட அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் நம்ம ஏற்கணும்ல, அதுதானே நியாயமா இருக்கும். இது நியாயமான கோரிக்கைங்க. ஆனா முதல்ல நம்ம ஏற்கனவே இருக்கிறது என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இருக்கிறது புரிஞ்சிருச்சு. தாவேக அரசு திட்டத்துக்கு அனுமதி கொடுக்க போவதில்லை முடிவு பண்ணிட்டா அதை ஏன் வெளிப்படையா சொல்றதுக்கான தயக்கம்? விவசாயிகள் போராட்டம் நடத்த தொடங்கிட்டாங்க, அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எதிர்ப்பு கொடுக்க தொடங்கிட்டாங்க. ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அமைப்புல இருக்கக்கூடிய அரசு ஏன் அந்த விளக்கத்தை கொடுக்க மறுக்கிறாங்க, இல்ல கால தாமதிக்கிறாங்கன்னு தான் கேள்வியே இருக்கு. சுருக்கமா நான் ஒரு பிரேக் அப்புறம் வரேன். இல்ல காலதாமதம் இல்ல, கட்டாயமா அவங்களுடைய விளக்கங்களை எந்த அரசாங்கமா இருந்தாலும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு விளக்கம் கொடுக்காம போகவே முடியாது. ஆனா இதுல நமக்கு ஒரே ஒரு பார்வை என்னன்னா, இத பத்தி ஆதரவா பேசுறவங்களும் எதிர்ப்பா பேசுறவங்களும் இந்த பிரச்சனையினுடைய அதிநாதத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசினாங்கன்னா மக்களுக்கு நல்ல கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ அந்த கருத்துக்களுக்கு இப்ப இன்னைக்கு அரசியல் கட்சிகள் ஒண்ணு சொல்றாங்கன்னாவே, அதனாலதான் சொன்னேன், இது 2009 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட போது இந்த கடந்த 16 ஆண்டுகளாக இந்த கிணறுகள்னால, இது எண்ணெய் கிணறும் இல்ல, இது நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு. இது அப்ப இதுல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் இருந்துச்சுன்னா இந்த இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் அந்த பாதிப்பை பத்தின ரிஸ்க் அசஸ்மென்ட் ஸ்டடி பண்ணாம இருந்திருப்பாங்களா? இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரு அரசியல் கட்சிகள் சொல்றதுனால மட்டுமே ஒரு திட்டத்தினால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நந்தகுமார் சொல்ல வர்றார், அப்படிதானே? கரெக்ட். ஏன்னா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு செட் புரோட்டோகால் வச்சிருக்காங்க. இது சாதாரணமா இல்ல. இந்த ப்ராசஸ்னுடைய அப்ரூவல் ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஃப்ளோ சார்ட். இப்ப முதல்ல அவங்க ப்ரொபோசலை சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட போகும். அதுக்கப்புறம் அவங்க CRZ ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிருக்காங்களா, மீனவர் கடலோர தாக்க மதிப்பீடு என்னங்கிறது அனலைஸ் பண்ணுவாங்க. எனக்கு புரியுது. ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும். இப்போ அரசியல் கட்சி சொல்றதுனால மட்டுமே சொல்லிட்டீங்க. பரந்தூர் விவகாரமும் இப்படித்தானே, ஏற்கனவே எங்க துறை சார்ந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில விஜய் குரல் கொடுக்கலையா தாவேகாவுடைய அரசியல் கட்சியின் தலைவராக இருந்த போது? அப்ப அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம்ல, ஒரு திட்டம் வந்தா திட்டத்துல உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதை பின்பற்றுறாங்க, சரிதான். ஆனா இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கும் அதுக்கும் மாறுபடுதல், அதான் கேட்கிறேன். மக்களுடைய போராட்டம் தானே பிரதானமானது ஒரு திட்டத்தினுடைய எதிர்ப்பு. கரெக்ட். இப்ப ஐயா ரவீந்திரன் சொல்ற மாதிரி இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ளார தரையில ஏதாவது ஒரு கிணறு வெட்டுறாங்கன்னா கட்டாயமா முதலாளா நம்ம போய் நிக்கணும். சரி, அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல அதுக்கு அனுமதியே கிடையாது. ஆனா இது ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட். இது அப்ப இதுல பாதிக்கப்பட போறீங்க விவசாயிகளை விட மீனவர்கள். விவசாயிகள் இதுல பாதிக்கப்பட போறதில்லை. ஏற்கனவே நான் அதனாலதான் திருப்பி சொல்றேன். சரி, இந்த உங்க விவாதத்துக்கே வச்சுக்கலாம். மீனவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அந்த மீனவர்களுக்கு தமிழக அரசு என்ன விளக்கத்தை சொல்லி இருக்கிறாங்க? இல்ல, இதுவரைக்கும் அந்த மாதிரி மீனவர்கள் பாதிச்ச மாதிரி இதுவரைக்கும் எந்த ஸ்டடியும் இல்லங்கிறது தான் என்னுடைய பார்வை. சரி, இந்த கடன் ஆபரேஷன்ல இருக்கும்போது இந்த மீனவர்களுக்கு இந்த பிரச்சனை, சுற்றுச்சூழலுக்கு இந்த பிரச்சனை, கடல்வாழ் உயிரினங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு இதுவரைக்கும் பெரிய ரிப்போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு பூவுலக நண்பர்கள் பாத்தீங்கன்னா 1980கள் இருந்து பூவுலக நண்பர்கள் இத சுற்றுச்சூழலை பாதுகாக்க போராடிட்டு இருக்காங்க. நானும் இந்த PY1க்கு எதிராக பூவுலக நண்பர்கள் அந்த 2009 ஏதாவது போராட்டங்கள், அறிக்கைகள் ஏதாவது பண்ணிருக்காங்களா நான் பொதுவெளியில போய் தேடும் போது எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இன்னைக்கு ஒரு போராட்டம் எடுக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சி, ஒரு அசோசியேஷன் எடுக்கிறனாலவே அதை முழுக்க ஒரு அரசாங்கம் நிராகரிக்கணுங்கிறது இல்ல. ஆனா ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை முழுக்க சயின்டிபிக்கலா அதை ஸ்டடி பண்ணி மக்களுக்கு உண்மையாலுமே பாதிப்பு கொடுக்கறதா இருந்தா அதை நிறுத்தணும். பாதிப்பு இல்லாத மாதிரி இருந்தா அது தொடர்ந்து செய்யறதுல தப்பு இல்லங்கிறதா என்னுடைய பார்வை. பேசலாம் நந்தகுமார், பேசலாம். நிறைவா திரு நந்தகுமார். இப்ப இது திருப்பி தமிழ்வேந்தன் சொல்றது இது பாதுகாக்கப்பட்ட மேலாண் மண்டலத்துக்குள்ளார வரக்கூடிய ஒரு பிரச்சனை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க விரும்பல. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
ரெண்டாவது பாயிண்ட் வந்து பரந்தூருக்கு நாங்க எவ்வளவு தூரப்பட்ட அனுமதி கொடுத்தேன்னு வந்து தமிழ்வேந்தன் எந்த அடிப்படையில சொல்றாருன்னே தெரியல. பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு எவ்வளவு கெடுபிடிகள் கொடுக்கப்பட்டது. இதே இப்ப தமிழக முதலமைச்சர் போய் அங்க போராடுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியல. ஏகனாபுரம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிவி மீடியால பேசணும்னா பர்மிஷன் வாங்கிட்டு பேசணும். கம்யூனிஸ்டுகள் எந்த அளவுக்கு எதிர்த்து அதை போராடுனாங்க. யாருமே வந்து ஊருக்குள்ளார போய் அந்த மக்களை சந்திக்காத அளவுக்கு எத்தனை சித்திரவாதிகள் இடர்பாடுகள்லாம் செய்யப்பட்டாங்கிறது தமிழ்வேந்தன் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு வெளியூர்ல இது இருந்தாரான்னு தெரியல. அப்ப அந்த பரந்தூர் விவகாரம் நம்ம இருந்தாலும் அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்ல. ஆனா அந்த மாதிரி இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கிணறுகளுக்கு ஏதாவது இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டடி இது வரைக்கும் இருக்கா? கடந்த 16 ஆண்டுகளாக இது இயங்கிட்டு இருக்கும் போது எந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த கிணறுகள் எதிர்கொண்டது அப்படிங்கிற ஸ்டடிஸ் இது வரைக்கும் ஆண்ட அதிமுக அரசாட்சியோ இல்ல திமுக அரசாட்சியோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டடி பண்ணி இருக்காங்களா? அந்த கிணறுகள் எதிர்கொள்வதை தாண்டி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களும் மீனவர்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. இந்த திட்டம் 2 நாட்களுக்கு முன்பு வெளியான போதே மீனவர்கள் பேட்டி கொடுக்கறாங்க திட்டம் வேண்டாம்னு, விவசாயிகள் பேட்டி கொடுக்கறாங்க திட்டம் வேண்டாம்னு. அப்போ விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஆதரவாக இருக்கிறோம் என சொல்லக்கூடிய அரசு ஏன் உடனடியாக இதற்கு நாங்க கையெழுத்து போட மாட்டோம், நீங்க எல்லாம் அமைதியா இருங்கன்னு சொல்லலன்னா கேள்வி கேட்கிறாங்க. இல்ல அதுதான் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை ஒரு சாரார் சொல்றதை மட்டும் எடுத்து செய்ய முடியாது. பகுப்பாய்வு பண்ணி சயின்டிபிக்கலா ஸ்டடி பண்ணி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்ப இங்க இல்லைன்னாலும் யோகேஸ்வரன் இந்த மாதிரி பல இடத்துல வந்து இந்த ஆஃப்ஷோர் நேச்சுரல் ஃபீல்டு இருக்கு. அதுல எல்லாமே செஞ்ச பகுப்பாய்வு. சரி, நான்